ஹாய்ப்பா, வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ளவுஸோட உயரத்தை பார்த்துக்கோங்க. பார்த்திங்கன்னா அது வந்து 15.5 இருக்கு அவங்க உயரம். அதோட நம்ம 1.5 இன்ச் கூட்டி 17 வச்சுக்கட்டும். பாடியோட சுற்றளவு பார்த்திங்கன்னா 22 இருந்துச்சு. அதில் பாதி 11லேருந்து 1 இன்ச் கூட்டிக்கிறேன், 12 வச்சுக்கிறேன். ஸோ இப்போ வந்து மேலேயும் அதே 12 மார்க் பண்ணிவிட்டு ஒரு வந்து ஸ்கொயர் நல்ல ஒரு ஃபுல் பக்கம் எல்லா பக்கம் மார்க் பண்ணிக்கணும், அந்த பக்கம் மார்க் பண்ணிக்கணும். உயரத்தையும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கணும்ப்பா. பாக்ஸ் போட்டுக்கோங்க. பார்த்திங்கன்னா இப்போ நெக்கு வித்து வைக்க போகிறோம். 12 வச்சுருக்கோம். இப்போ நெக்கு வித்து வைக்க போகிறோம். 2.5 வச்சா போதும்ப்பா. இது கிட்டத்தட்ட ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட் மாதிரியே வச்சுக்கலாம். 3 ஷோல்டர் வந்து 3 வச்சுருக்கேன்ப்பா. ஆம் ஹோல் வந்து 5.5 வைக்கலாம். ஓரளவு எல் சைஸ்காரங்க வரைக்கும் இந்த ப்ளவுஸோட இந்த 2.5, 2.5, 3, 5.5 இது வந்து கிட்டத்தட்ட எல்லாத்தையும் ஈக்குவலாக உள்ள வந்துருக்கும். இப்போ வந்து பேக் நெக் இறக்கம் பார்க்கலாம். பார்த்திங்கன்னா ஒரு இன்ச் டேப் நீளமாக வச்சு ஒரு இப்படி ஃபோல்ட் பண்ணி பார்த்திங்கன்னா அது என்ன இறக்கம் 8 இருக்குப்பா. அதை அப்படியே வச்சுக்கணும். அங்கே கீழே அதே 2.5 மார்க் பண்ணி ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. ஆம்ஹோல் கர்வ் வரைஞ்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஆம்ஹோல் கர்வ் வரைஞ்சிருந்தோம் பார்த்திங்களா, அது வந்து கிட்டத்தட்ட 1.5 இன்ச் இருக்கணும்ப்பா. பேக் சைடு இப்போ நம்ம வரைகிறது வந்து பேக் பார்ட்டு. ஸோ அந்த இடத்துல ஆம்ஹோல் வந்து 5.5லேருந்து அந்த இது வரையாது 1.5 இன்ச் இருக்கணும்ப்பா. இப்போ வந்து இதை கட் பண்ணிக்கலாம். பேக் பீஸை நம்ம வெட்டிக்கலாம். வெட்டும்போது கொஞ்சம் நல்லா கவனமாக வெட்டுங்க. பேக் பீஸ் வெட்டியாச்சுப்பா. இப்போ அடுத்து வந்து ஸ்லீவ். இப்போ வந்து என்ன செய்யலாம், அப்படியே 4 மடித்து போட்டுட்டு ஸ்லீவோட உயரம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கப்பா. இப்போ ஸ்லீவோட உயரம் வந்து ஷோல்டர்லேருந்து ஸ்லீவோட இறக்கம் 7 இருக்குப்பா. ஸோ நம்ம லைனிங் ப்ளவுஸ்னால் 1 இன்ச் கூட்டினா போதும். நார்மல் ப்ளவுஸ்னால் 1.5 கூட்டணும். இப்போ 1 இன்ச். ஸோ அதே 8 ஆப்போசிட் வச்சு -3 மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே வந்து ஸ்லீவோட கர்வ் வரைஞ்சிக்கோங்க. இதுக்கு ஒரு ஈஸி மெத்தட். இன்ச் டேப்பை வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் மாதிரி வச்சுட்டு இந்த இது உயரத்துலேருந்து அந்த -3 மிட் பாயிண்ட் எடுத்துகிட்டு மிட் பாயிண்ட்லேருந்து மேலே 1/4 இன்ச் வர மாதிரியும் கீழே 1/4 இன்ச் வர மாதிரியும் கர்வ் போட்டிங்கன்னா கரெக்டாக இருந்துரும்ப்பா. அது மாதிரி இன்னொரு நாள் ஸ்லீவ் மட்டும் கட் பண்ணி காட்டுறேன்ப்பா. இப்போ இந்த ஸ்லீவையும் வெட்டிக்கலாம். அப்போ ஃப்ரண்ட் பீஸ் வெட்டணும்ப்பா. அப்போ என்ன பண்ணணும்னா நம்ம அந்த ஓப்பன் சைடு இருக்கிறத நம்ம பக்கம் இருக்க மாதிரி துணியை வந்து எடுத்து விரித்து போட்டுக்கலாம். இப்போ பேக் பீஸை எடுத்து நம்ம பேக் பீஸ் வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து கிராஸாக, இது ஏன்னா கிராஸ் கட்டிங்கு. ஸோ இதில் போட்டுட்டு நம்மளோட அந்த சாக் பீஸில் வரைஞ்சது வந்து அப்படியே இதில் விழுகிற மாதிரி லைட்டாக டேப் பண்ணால் நமக்கு அளவு மாறாமல் அப்படியே பேக்கோட அளவு மாறாமல் ஃப்ரண்ட்டுக்கும் கிடச்சிரும்ப்பா. ஸோ இது வந்து நல்ல ஈஸி மெத்தட் தான். இப்போ நம்ம இதில் அவுட்லைன் அப்படியே ட்ரேஸ் பண்ணிங்கன்னா பெருசாக வந்துடும். 1/4 இன்ச் சுற்றிலும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இப்போ 2.5 வச்சுருந்த ஷோல்டர் வந்து 3 வச்சுருந்த ஷோல்டர் வந்து எப்படியும் 3.5 ஆயிரும்ப்பா. ஸோ இப்போ வந்து ஃப்ரண்ட் நெக் கண்டிப்பாக மார்க் பண்ணணும். ஏன்னா அதில் பேக் நெக் 8 வச்சுருந்தோம்ல, இப்போ ஃப்ரண்ட் நெக் வந்து 6. இவங்களுக்கு வந்து 6 இருக்குது, போதும்.
இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஆம் ஹோல் குடஞ்சி வெட்டணும். ஒரு 1 இன்ச் இதில் என்ன பண்ணிக்கலாம்னா குடஞ்சி வெட்டிக்கணும்ப்பா. அவ்வளோதான். பேக் நெக்குக்கு வந்து 1.5 வச்சோம். ஃப்ரண்ட் நெக்குக்கு வந்து 1 இன்ச் இருந்தால் போதும்ப்பா. இப்போ இங்கே இது நெக் வந்து ஃப்ரண்ட் நெக் 6 வந்துருந்தோமா. ஸோ மறந்துடாமல் பேக் நெக் நம்ம ட்ரேஸ் பண்ணதை அப்படியே வெட்டிடக்கூடாது. மறக்காமல் வந்து ஃப்ரண்ட் நெக் மாற்றி அளவு எடுத்து மார்க் பண்ணணும். 6 வந்து ஸ்டாண்டர்ட் எல்லாருக்குமே போதுமானதாக இருக்கும். தேவைப்பட்டால் இறக்கம் வச்சுக்கலாம், ஏற்றிக்கலாம். இப்போ வந்து நெக்கோட இறக்கத்துலேருந்து பட்டி ஜாயின் பண்ண வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 4.5 இருக்குது. 1/2 இன்ச் கூட்டி 5 வைக்கணும். அதே மாதிரி ஆம் ஹோல்லேருந்து கீழே பட்டி ஜாயின் பண்ண வரைக்கும் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். இழுத்து நல்லா ப்ளவுஸ் இழுத்து பாருங்கள். 6 இருக்குது. 6.5 வைக்கணும். அடுத்து பார்க்க வேண்டியது கிராஸ். ஷோல்டர்லேருந்து நம்ம கிராஸ் பிடிச்சிருக்கோம் பார்த்திங்களா, அது வரைக்கும் இருக்கிறத பார்க்கணும். நல்லா இழுத்து பார்க்கணும். இது கிராஸ் ப்ளவுஸு. ஸோ 12.5 அதை அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். இதில் வந்து எனக்கு ஸ்டிச்சிங்க்கு கூட்ட மாட்டோம், அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். அப்படியே இந்த 3 புள்ளிக்கும் அவ்வளோதான்ப்பா. ஃப்ரண்ட் பீஸ் ஃபினிஷ்டுப்பா. அவ்வளோதான். அப்படியே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஃப்ரண்ட் பீஸை வெட்டிக்கலாம். நம்ம வந்து எப்பயுமே வந்து பேக் பீஸை போட்டு அப்படியே டேப் பண்ணி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் மாற்ற வேண்டியது ஃப்ரண்ட் நெக்கு. ஏன்னா பேக் நெக்கு வந்து இறக்கம் வச்சுருப்போம், அதை மறந்து வெட்டிட்டோம்னா ப்ளவுஸ் இதாயிரும். ஸோ மறக்காமல் 6 இன்ச் 6 அது வந்து என்னங்கிறத மாற்றி வேணுங்கிற அளவுக்கு தான்ப்பா வெட்டிக்கணும். அதுக்கப்புறம் மிச்சதெல்லாம் வெட்டிட்டு அப்படியே ப்ளவுஸை வெட்டி எடுத்துக்கணும். அடுத்து பட்டி. பட்டி பார்த்திங்கன்னா பேக் பீஸ் வெட்டினோம் பார்த்திங்களா, அதோட சைடில் போட்டுக்கலாம். இப்போ பாடி சுற்றளவு நம்ம எவ்வளோ வச்சோம், 12 வச்சோம்ப்பா. ஸோ 12லேருந்து 1 இன்ச் கம்மி பண்ணி 11 வச்சுக்கணும்ப்பா. பட்டியோட லென்த்துக்கு வித்துக்கு 12 வெட்டிட்டு அதுலேருந்து 1 இன்ச் கம்மியாக 11 வச்சுக்கிடுவோம். இப்போ பட்டி ஜாயின் பண்ண இடத்து மலர்ந்தோம்ல, அதுக்கு கீழே இருக்குது 3 இருக்குது. 3.5 வச்சுக்கிறோம். அதே மாதிரி ஆம்ஹோல் பக்கமும் கிராஸுக்கு அடுத்து கீழே பட்டி எவ்வளோ எங்கே இருக்குது ஜாயின் பண்ணியிருக்குன்னு பார்த்துட்டு 3.5 இருக்குது. 2 1/2 இன்ச்சு 1/2 இன்ச் கூட்டிக்கணும்ப்பா. என்ன அளவு இருக்கோ அதுலேருந்து லைட்டாக கவ் வர மாதிரி போட்டு போட்டுக்கணும்ப்பா. அவ்வளோதான்ப்பா. அவ்வளோதான். நம்ம ப்ளவுஸுக்கு தேவையானது பேக்கு, ஃப்ரண்ட்டு, ஸ்லீவு, பட்டி. இதுதான்ப்பா மெயினானது. அதுக்கப்புறம் பட்டன் பீஸ் நம்ம வந்து சைடில் 2.5 இன்ச் அகலத்துக்கு லென்த்தாக வெட்டிக்கணும். கிராஸ் பீஸ் தைக்கும்போது கழுத்து ஃபினிஷிங்க்கு வெட்டிக்கலாம். இப்போ இதை அப்படியே லைனிங்கில் போட்டு வெட்டிக்க வேண்டியதுதான்ப்பா. லைனிங்கில் போட்டு இருக்கிறத அப்படியே நல்ல துணி சாரியோட ப்ளவுஸில் இருக்க துணியில் போட்டு வெட்டிக்க வேண்டியதான். இதில் வந்து ஃபுல் வீடியோ கவர் ஆகலை, அதாவது வந்து இதோட ஃபுல் கிளாத் எனக்கு கவர் ஆகலை. இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்லீவ் எடுத்து பார்டர் இருக்குது இதில். ஸோ பார்டர் பக்கம் போட்டு ஸ்லீவ் வெட்டிக்கிறேன். அப்புறம் பேக் பீஸ் போட்டு பேக் போட்டு வெட்டிக்கலாம். ஃபுல்லாக தெரியாதனால உங்களுக்கு கொஞ்சம் தெரிய மாட்டேங்குது. கொஞ்சோண்டு சுற்றியில் விட்டுட்டு வெட்டிக்கலாம். அப்புறம் ஏதாவது ஒரு பக்கம் இப்போ அடுத்து பட்டி போட்டுக்கிறேன்.
பட்டியை போட்டு வெட்டிக்கலாம். பட்டி வெட்டியாச்சு. இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் பீஸ் போட்டு வெட்டிக்கலாம்ப்பா. ஃப்ரண்ட்டு வந்து கிராஸ் பீஸில் போட்டு வெட்டணும். அதை வந்து கிராஸாக போட்டு வெட்டிக்கலாம். ஃப்ரண்ட் பீஸ் வெட்டியாச்சுப்பா. ஃப்ரண்ட்டு, பேக்கு, ஸ்லீவு, பட்டி எல்லா பீஸையும் துணியை சுற்றி எடுத்து வச்சிட வேண்டியதான்ப்பா. அப்புறம் ஸ்டிச்சிங் வீடியோ ஒரு நாள் நான் வந்து போடுறேன்ப்பா. எப்படி ஈஸியாக சீக்கிரமாக தைக்கலாங்கிற ஒரு வீடியோவும் போடுறேன்.